நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாகணும். ஜெபம் செய்வோம். அன்பின் பரமபிதாவே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்திலும் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும் போது என்னை மறைத்து நீங்கள் பேசுங்கப்பா. ஆண்டவரே, நீர் கொடுத்திருக்கிற வார்த்தையை நான் உண்மையை உத்தமமாக சொல்ல கிருபை தாங்க. ஆண்டவரே, நீர் இந்த நேரத்தில் உங்களுடைய பிரசன்னம் இந்த இடத்துல இருக்க கிருபை தாங்கப்பா. சொல்கிற வார்த்தைகள் எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க கிருபை தாங்க. என் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானமும் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் பிரீதியாக இருப்பதாக. ஆமேன், ஆமேன். நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய சுத்த கிருபை. மீண்டும் உங்கள் மத்தியிலே இந்த பிரசங்க மேடையில் இருந்து உங்களிடத்துல ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கொடுத்த இந்த சந்தர்ப்பத்திற்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். இன்றைய நாளிலும் நான் உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ள ஆண்டவரிடம் வார்த்தையை கேட்ட பொழுது ஆண்டவர் கொடுத்த ஒரு வார்த்தை, நாம் தினந்தோறும் காலை தியானத்தில் நாம் தியானம் செய்து கொண்டிருக்கிற ஒரு வார்த்தையை ஆண்டவர் கொடுத்தார். ஏசாயா 41வது அதிகாரம் 10வது வசனம், நீ பயப்படாதே, நான் உன்னோடே கூட இருக்கிறேன். இன்னொரு வசனம் ஏசாயா 41:13, உன் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். இந்த பயப்படாதேங்கிற வார்த்தையை ஆண்டவர் எனக்கு காண்பித்தார். அப்பொழுது அந்த வார்த்தையை வைத்து நான் தியானம் செய்து கொண்டிருந்த போது சில காரியங்களை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். அந்த வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். 3 காரியங்கள். ஒன்று, நாம் ஏன் பயப்படக்கூடாது. இன்னொன்று, பயப்படும் போது நாம் என்ன செய்ய வேண்டும். பயப்படலாமா வேண்டாமா. நம்ம பயப்படக்கூடாது அப்படிங்கிற வார்த்தைகளை நிறைய கேட்குறோம். பயப்பட வேண்டும்ங்கிற வார்த்தையும் நாம் கேட்க வேண்டும். அப்போ எதற்காக பயப்பட வேண்டும், யாருக்கு பயப்பட வேண்டுங்கிற காரியத்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாம், தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் பயப்படக்கூடாது என்பது நமக்கு தெரிகிறது. ஆனால் நாம் யாருக்கு பயப்பட வேண்டும் என்கிற காரியத்தையும் நான் புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ யூஸ்வலாக இந்த உலக வாழ்க்கையில் சொல்லுவாங்க, நமக்கு ஒரு பேலன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாத்தையும் ஒரேடியாக செய்யக்கூடாது அப்படின்னு. பயப்படாதேங்கிற காரியத்தை நாம் எடுத்துக்கொள்கிறோம். ஆனால் பயப்பட வேண்டும்ங்கிற காரியத்தை நாம் கொஞ்சம் உதாசீனப்படுத்துகிறோம் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இப்படி இந்த பயப்படாதே அப்படிங்கிறத பற்றி படிக்கும் பொழுது ஆண்டவர் பற்றி ஏன் பயப்படக்கூடாது, நாம் ஏன் பயப்படக்கூடாது அப்படிங்கிறப்ப சில காரியங்கள் ஏற்கனவே நாம் போதகர்கள் முன்னாடியே நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. இருந்தாலும் நான் ஒரு ரிஃப்ரெஷர் மாதிரி உங்களுக்கு திரும்ப சொல்ல பிரியப்படுகிறேன். எபிரேயர் 13வது அதிகாரம் 6வது வசனத்தில், எதனாலே உன்னை விட்டு விலகுவதில்லை கைவிடுவதில்லைன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறதுனால நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். அப்போ கர்த்தர் நமக்கு சகாயராக இருக்காங்க அப்படின்னா நம்ம ஒரு பெரிய ஒரு மனுஷனுடைய ஒரு சப்போர்ட்டில் தான் நம்ம இருக்கோம். நாம் அதை புரிந்து கொள்ளணும். இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா சில காரியங்கள்லாம் சிலர் செய்யும் பொழுது எனக்கு அவர் இருக்கார் கூட சப்போர்ட் பண்ணுறதுக்கு, எனக்கு அவரோட சப்போர்ட் இருக்குது. இப்போ நம்மளே சொல்லுவோம், அவர் அவரோட சப்போர்ட், அவரோட ஆள் அப்படி நம்ம சொல்லுவோம் இல்லையா. நாமெல்லாம் யாருடைய ஆள்? ஆண்டவருடைய ஆள். கர்த்தர் நமக்கு சகாயராக இருப்பதால் நாம் என்ன பண்ணக்கூடாது, பயப்படக்கூடாது. இரண்டாவதாக உபாகமம் 3:22 வசனம் சொல்லுகிறது, அவர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். அவர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் அமைதியாக இருந்து என்ன செய்யணும், நம்ம அவரோட சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது அவர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். நமக்காக எல்லா காரியங்களையும் அவர் தான் சொல்கிறாரு. நம்ம பழிவாங்குதல் கூட என்ன சொல்கிறாரு, எனக்குரியது, பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ நமக்கு இந்த சண்டை போடுறது ஏதோ ஒரு இடத்துல நம்ம திரும்பி ரிட்ராக்ட் பண்ணுறோம், பழி வாங்குறோம். அதுதான் இந்த சண்டை யுத்தம் பண்ணுறது. அப்போ யுத்தம் பண்ணுறது நமக்கு நம்ம செய்ய தேவையில்லை, ஆண்டவர் நமக்காக செய்வார். நம்ம ஆண்டவர்கிட்ட இருக்கும் பொழுது ஆண்டவர் நமக்காக யுத்தம் செய்வார். அடுத்தது சங்கீதக்காரன் சொல்கிறா 23:4, தேவரீர் கூடவே நீர் என்ன சொல்ற, தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் அப்படிங்கிறத வசனம் சங்கீதக்காரன் சொல்றான். சங்கீதக்காரன் சொல்லும்போது என் பட்சத்தில் இருக்கிறார், என் கூட வருகிறார். அப்போ நமக்கு அவர் வெளிச்சமானவர். அப்போ ஆண்டவர் நம்ம கூட இருக்கும்போது நாம் பயப்பட தேவையில்லை. ஆகாய் 2வது அதிகாரம் 5வது வசனத்தில் சொல்லும்போது, ஆவியானவர் உங்களின் நடுவில் நிலை கொண்டிருப்பார். அப்போ ஆவியானவரும் நம்ம கூட இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ண வேண்டியதில்லை, பயப்பட தேவை இல்லை. நம்ம பயப்படுறது, நம்ம கூட ஒரு பலமுள்ள ஒருத்தர் இருக்கும் பொழுது நம்ம பயப்பட தேவையில்லை. இப்போ பயப்படும் போது நம்ம என்ன செய்யணும்? நம்ம பயப்படும் போது என்ன பண்ணுறோம்னா, யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம், பயப்படும் போது நம்ம
ஒரு 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 பயம் இருக்கும்போது பதட்டம் வந்துடும். நம்ம ஏதாவது ஒன்று பதட்டத்தில் செஞ்சுருவோம் இல்லை. நம்ம அந்த பயம் இருக்கும் பொழுது என்ன நடக்குமோ எப்படி இருக்குமோ நமக்கு தெரியாது. நமக்கு என்ன வேணும்? ஒரு அஷூரன்ஸ் வேணும். அதை நம்ம கண்ணால் பார்க்கணும். நமக்கு வந்து அதுக்கு நமக்கு வந்து உடனே வேணும். இல்லை யாராவது ஒருத்தட்ட போய் சொல்கிறோம், இந்த மாதிரி எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, பிரச்சனை இருக்குது அப்படின்னா, நம்ம உடனே அவர் என்ன சொல்லுவார்? இல்லைப்பா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நான் சொல்கிறாருன்னா, நம்ம உடனே என்ன பண்ணுவோம்? அவர்கிட்ட எதிர்பார்க்கறது என்ன? அவர் கொடுக்க வேண்டிய பதிலை அன்னைக்கே கொடுக்கணும். அவர் செய்வாரா? இல்லை அண்ணே, இல்லைண்ணே அப்படின்னே, இல்லைப்பா நான் செய்கிறேன், நீ பார்த்துக்கிறேன், நீ பயப்படாத அப்படின்னு சொன்னால் உடனே இல்லைண்ணே இது நிறைய பிரச்சனை, அதான் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறேன்னேப்பா. அப்போ இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறோம்? நம்மளுடைய மாமிசத்தில் அதை நம்ம வந்து ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு சந்தேகத்தோடையே தான் நம்ம பார்க்குறோம். பட் அந்த மாதிரி நம்ம பயப்படக்கூடாது. நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத புலம்பல் 3வது அதிகாரம் 57வது வசனத்தில், நான் உம்மை கூப்பிட்ட நாளிலே நீர் அணுகி பயப்படாதே என்றீர். அப்போ முதல்ல என்ன பண்ணணும்? நம்ம அவரை நோக்கி கூப்பிடணும். பயத்தில் இருக்கும் பொழுது இப்போ எல்லாருக்குமே உள்ளதான். இப்போ நான் அந்த இடத்துல இருந்து பேசிகிட்டு இருக்கேன்னா எனக்கு பயம் கிடையாது அப்படின்னு கிடையாது. ஒரு சிச்சுவேஷன், அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன், ஒரு சந்தர்ப்பம் வரும்பொழுது பயம் எனக்கும் கண்டிப்பாக வரும். அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறது தான் இந்த வார்த்தைகள் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. உம்மை நோக்கி கூப்பிட்டு, அப்போ அவரை நோக்கி கூப்பிடணும். ரெண்டாவதாக என்னன்னா, சங்கீதம் 56:3-4 நான் பயப்படும் நாளிலே உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன். முதல்ல என்ன பண்ணணும்? கூப்பிடணும். கூப்பிட்டுட்டு அவரை என்ன பண்ணணும்? நம்பணும். அப்போ ஒரு நம்பிக்கை தான், ஆண்டவர் மேலே இருக்கிற நம்பிக்கை தான் நமக்கு கொடுக்குற ஒரு திடன், நமக்கு கிடைக்கிற ஒரு பெரிய பலன். அப்போ ஆண்டவரை நோக்கி நம்ம என்ன செய்யணும்? கூப்பிட்டு அவரை நம்பணும். ஆண்டவரே நீர் எங்களுக்கு இருக்கிறீர், நீர் எங்களுக்கு இப்போ ஒரு பெரிய ஒரு பக்கபலமாக இருக்கிறீருங்கிற அந்த நம்பிக்கையோட நாம் அவரை கூப்பிட்டு நம்பணும். அடுத்தது, நான் சங்கீதம் 34:4 நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அப்போ தேடணும், கூப்பிடணும், நம்பணும், தேடணும். அப்போது நம்ம ஆண்டவரை தேடும்போது அவர் நமக்கு அந்த நேரத்தில் நமக்கு பலன் கொடுத்து நமக்கு எல்லா பயத்துக்கும் நம்மளை நீங்களாக்கி விடுவார். புரிந்து கொள்ளுங்கள் சகோதரர்களே, நமக்கு வந்து உலகத்தில் உபத்திரம் உண்டு என்பது ஆண்டவர் தான் சொன்னார். புரிந்ததா? நமக்கு வந்து உலகத்தில், நான் தான் சொல்லுவேன், நமக்கு வந்து உலகத்தில் உபத்திரவம் உண்டு அப்படிங்கிறது ஆண்டவர் தான் சொன்னார். ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்போ அந்த திடன் வந்து நமக்கு வேணும். பயப்படாமல் இருக்கணும்னா நமக்கு அந்த திடன் வேணும். அப்போ அவரை நோக்கி கூப்பிட்டு அவரை தேடி அவர்கிட்ட நம்ம கேட்கும்போது கண்டிப்பாக நம்ம பயத்தில் இருந்து நம்மளை நீக்கி விடுவார். யாருக்கு பயப்படணும் அப்படிங்கிறத ஒரு கேள்வி நமக்கு இருக்கும். பயப்படக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, அப்போ பயப்படணும்னு சொல்கிறீங்க. யாருக்கு பயப்படணும்? பயப்படாதேன்றது நிறைய உலக காரியங்களுக்கு சொன்னாலும் பயப்படணுங்கிற வரும்போது ஒரே ஒரு காரியத்துக்காக தான் நம்ம பயப்படணும். எடுத்தவர்கள் படிக்கலாம். 2 நாளாகமும் 19வது அதிகாரம் 7வது வசனம். 2 நாளாகமும் 19:7 ஆதலால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களிடத்தில் இருக்க கடவுது. போதும். ஆமென். ஆகையால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களிடத்தில் இருக்க கடவுது. அப்போ கடவுளுக்கு நாம பயப்படணும். பயப்படாதேன்னு எல்லாம் சொன்னா கூட முழு வேதாமத்தில் 365 முறை பயப்படாதேங்கிற வார்த்தை வருகிறது என்று வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். அப்படின்னா என்ன? ஒரு நாளைக்கு ஒரு தடவை நம்ம என்ன பண்றோம்? அந்த பயப்படாதேங்கிறத நம்ம வந்து வேத வார்த்தையின்படி கேட்கிறோம். அப்போ பயப்படாதேங்கிறது ஒண்ணு, ஆனா கடவுளுக்கு கர்த்தருக்கு பயப்படணுங்கிறதும் ஒண்ணு நமக்கு வேணும். கர்த்தருக்கு பயப்படுற பயம் எது? கர்த்தருக்கு பயப்படுற பயம். கர்த்தருக்கு பயப்படுற பயம்னா என்னது? நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 13வது வசனத்தில் படிக்கிறோம், தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். பிரசங்கி 12:13 தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள், எல்லா மனுஷர் மேல் விழுந்த கடமை இதுவே. அப்ப தேவனுக்கு பயந்தோம்னா நம்ம அவருடைய கற்பனைகளை கை கொண்டோம் அப்படின்னா, அப்ப பிரதான கற்பனை என்னன்னு ஆண்டவர் சொல்றாரு? உன்னை போல் பிறனையும் நேசி, உன் பிதாவை தேவனாகிய கர்த்தரை முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் நம்ம வந்து நேசிக்கணும், அன்பு கூற வேண்டும் அப்படின்னு. அப்போ அந்த கற்பனைகளை கை கொண்டாதான் நாம வந்து என்ன கடவுளுக்கு பயப்படுறோம் அப்படிங்கிறது நமக்கு வந்து விளங்குது. அப்போ நம்ம வந்து பயப்படுற பயம், கர்த்தருக்கு பயப்படுற பயம், ஒன்று வந்து நாம தீமையை வெறுக்க வேண்டும், ரெண்டாவது நம்ம கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். அடுத்ததாக நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 7வது வசனம், நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே,
கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு, நீ உன்னை ஞானி என்று விலகாதே. அப்படின்னா என்ன சொல்றாரு ஆண்டவர்? மனமேட்டுமை யாருக்கு கர்த்தருக்கு அருவருப்பு அப்படின்னு சொல்றாங்க. அந்த வார்த்தையை பாருங்க, அருவருப்பு, மனமேட்டிமை கர்த்தருக்கு அருவருப்பு. அப்ப நம்மளே ஞானி என்று எண்ணும் போது, அப்ப அந்த மனமேட்டிமை வரும்பொழுது மனம் கடினப்பட்டு போகும். அப்ப நமக்கு என்ன இருக்காது? பயம் இருக்காது. நமக்கு அந்த கடவுளுக்கு பயப்படணும். எனக்கு தெரியாதா, என்ன பெருசா, என்ன நடந்துட போகுது அப்படிங்கிற, நமக்கு நம்மளால முடியாதது ஒன்று இருக்கா அப்படிங்கிற சில நேரத்தில் நம்மளுடைய மனம் கடினப்பட்டு நாம் கடவுளுக்கு பயப்படுகிற பயத்திலிருந்து என்ன பண்றோம்? விலகிடுறோம். அப்போ பயப்பட்டால் என்ன நன்மை கிடைக்கும்? கடவுளுக்கு பயப்படும் போது நமக்கு என்ன நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறப்போ, லூக்கா 1வது அதிகாரம் 50வது வசனத்துல அவருடைய இரக்கம் தலைமுறை தலைமுறையாக வரும். அப்போ அவருக்கு பயப்படும் பொழுது அவருடைய இரக்கம், கடவுள் நமக்கு இறங்கினார்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் பல உண்டு. அப்போ அவருடைய இரக்கத்துக்காக நம்ம வேண்டும் போது நம்ம அவருக்கு பயந்தோம்னா அவருடைய இரக்கம் நமக்கு மட்டும் இல்லை, அது எப்படி சொல்றார் ஆண்டவர்? தலைமுறை தலைமுறை தோறும் கிடைக்கும் என்று சொல்றார். நீதிமொழிகள் 14வது வசனம், 14வது அதிகாரம் 26வது வசனம் படிங்க. நீதிமொழிகள் 14:26. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு திட நம்பிக்கை உண்டு. அப்போ கர்த்தருக்கு பயந்தோம்னா நமக்கு திட நம்பிக்கை உண்டு. அப்போ சொல்லுவாங்கல்ல, அதாவது என்னன்னா, நம்ம யாருக்கு பயப்படுறோங்கிறது முக்கியம். மனுஷருக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும். அப்போ நம்ம மனுஷருக்கு பயந்தோம்னா அப்ப நம்ம யாருக்கும் பயப்படக்கூடாதா? நம்ம வேலை செய்யற இடத்துல, பணிஸ்தலத்துல பயப்படக்கூடாதா? அப்படிலாம் நம்ம உடனே ஒரு கேள்வி கேட்கிறோம்ல. அதாவது பயம்ங்கிறது வேற, மரியாதைங்கிறது வேற, அந்த புரோட்டோகால் மெயின்டைன் பண்றதுங்கிறது வேற. பட் எனக்கு மேல உள்ள அதிகாரியை தான் நான் நம்பி என்னுடைய வாழ்க்கைங்கிறது கிடையாது. நம்மளுடைய பயம்ங்கிறது அந்த ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் வித்தியாசமான பயம். நம்ம நம்மளுடைய வாழ்க்கையை பற்றிய பயம், நம்மளுடைய எதிர்காலத்தை பற்றிய பயம், எல்லாம் அந்த மாதிரி பயத்தை நம்ம பேசுகிறோமோ ஒளி, ஆசீர்வாதத்தை பற்றி பயம், பரலோக ராஜ்யத்தை அடைய முடியாமல் போயிடுவோமோ அப்படிங்கிற நமக்கு பயம், நித்திய ஜீவன் நமக்கு கிடைக்காம போயிடுமோங்கிற பயம், அந்த பயங்கள் தான் நமக்கு வேணுமே ஒளி. அதை தான் நாம் பேசுகிறோம் ஒளிய. இந்த உலகத்துக்கான இந்த ஒரு கார் வருது, எய்தாப்பில் பயந்துட்டு நகர்றோம்னா அந்த பயம்லாம் நம்ம இதில் பேசலை. நாம் ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் ஒரு முக்கியமான ஒரு வாழ்க்கையில் நமக்கு தேவையான, ஒரு கிறிஸ்தவனுக்கு தேவையான பயத்தை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். அதனால திட நம்பிக்கை. அப்போ ஆண்டவரை நம்பும் பொழுது நமக்கு அந்த நம்பிக்கை, திட நம்பிக்கை உண்டு. நீதிமொழிகள் 14:27 படிக்கும் பொழுது, பயப்படுதல் ஜீவ ஊற்று, மரண கண்ணிக்கு, அதனால் மரண கண்ணிக்கு தப்பலாம். அப்போ மரண கண்ணின்னா என்னது? நமக்கு சாத்தான் கொடுக்கக்கூடிய, நமக்கு எதிராக செய்யக்கூடிய எல்லா விதமான காரியங்களிலிருந்தும் நாம் தப்பலாம். எப்போன்னா நாம் ஆண்டவருக்கு பயப்படும் பொழுது, அப்போ அவருடைய சமூகத்தில் இருக்கும் பொழுது, அவர்கிட்ட பேசும் பொழுது, கேட்கும் போது, அப்போ நாம் அந்த மரண கண்ணிக்கு நாம் தப்பலாம் என்று வசனம் சொல்லுகிறது. சங்கீதம், இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சங்கீதம் 25:14, சங்கீதம் 25:14 ஒரு பயந்தவர்களுக்கு ஒன்று சொல்றாரு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். யாரு பாருங்க, அது அந்த வசனத்தை படிங்களேன். சங்கீதம் 25:14. கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது. பாருங்க, நம்ம ஆண்டவர் என்ன செய்ய போறாருங்கிறது நமக்கு தெரியுது. அது ஒரு ரகசியம். அந்த ரகசியத்தை ஆண்டவர் நமக்கு சொல்லுவாராம் நம்ம பயப்படும் பொழுது. என்ன எவ்வளவு பெரிய விஷயம்! அல்லேலூயா! இது ஒரு பெரிய, எனக்கு ரொம்ப பிடிச்சிடுச்சு இந்த வசனத்தை படிச்சோன்னே. நமக்கு நம்ம வீட்டில் இருக்கிறவங்களே சில ரகசியம்லாம் சொல்ல மாட்டாங்க. கரெக்டா இல்லையா? சில சமயம் நமக்கு இது எப்போ நடந்துச்சு அப்படின்னு கேட்போம். நான் தான் உங்ககிட்ட சொல்லலான்னு இருந்தேன், மறந்துட்டேன் அப்படின்வாங்க. ரகசியமாக தான் இருக்கும் அது. ஏன்னா சில விஷயங்கள்லாம் நமக்கு தெரியறதில்லை. ஆனால் ஆண்டவருடைய ரகசியம் அது எவ்வளவு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவங்க பாருங்க நம்ம. அப்போ அந்த விஷயம், ஆண்டவருடைய ரகசியத்தை நமக்கு ஆண்டவர் நம்மகிட்ட மெதுவாக ஜபத்தில் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். இல்லை, அவர் பேச நான் கேட்பேன், அதுதான் என் ஜப, இல்லையா? அதுதான் நம்மளுடைய ஜபம். அப்ப நாம பேசுறது அவர் கேட்பாரு, அவர் பேசுறத நாம கேட்போம். ஏசாயால சொல்றாங்க, நீ வலதுபுறமாவது இடதுபுறமாவது போகும்போது இதுவே வழி என்று சொல்லக்கூடிய மெல்லிய சத்தம் கேட்கும் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு ரகசியம், அந்த வழியை பற்றிய ஒரு ரகசியம், இதுதான் வழி, இப்படி போ, இதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரகசியம். இல்லை, ஆண்டவர் நான் உனக்கு இந்த திட்டம் வச்சிருக்கிறேன், உனக்கு நீ இதுதான் நீ செய்வ, பிற்காலத்தில் நீ இப்படிதான் ஆவ, நீ இது செய்ய, இந்த மாதிரி செஞ்சினா இது உனக்கு நடக்கும், உன் பிள்ளைகளை காண்பாய், உன்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கும், பிள்ளைகளின் ஆசீர்வாதத்தை பார்ப்பா. எல்லா ரகசியங்களையும் ஆண்டவர் சொல்வார். எப்பொழுது?
அவருக்கு பயந்தா மட்டும்தான் அந்த ரகசியத்தை நாம பெற்றுக்கொள்வோம். அது ஒரு ப்ரிவிலேஜ், அது ஒரு நமக்கு கிடைக்க வேண்டிய ஒரு ஒரு ப்ரிவிலேஜ். ஆனால் அந்த ப்ரிவிலேஜ் எப்படி கிடைக்கும்னா நம்ம ஆண்டவருக்கு பயந்தால் மட்டுமே அது கிடைக்கும். அடுத்ததாக சங்கீதம் 34:9 அவருக்கு பயந்தது, அதாவது அடுத்த பிற்பகுதியை படிக்கும்போது சங்கீதம் 34:9 அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை, ஒரு குறைவும் இல்லை. அப்போ நம்ம ஆண்டவரை நம்பி அவருக்கு பயப்படும் போது நமக்கு எந்த குறையும் வராது. நமக்கு இருக்க வேண்டியது ஒரே பயம்தான் இல்லை. சொல்றாருல, ஆண்டவர் சில விஷயங்கள்லாம் வேதாகமத்தில் அழகா சொல்லியிருப்பாங்க. கடன் வரும் பொழுது அன்புங்கிற கடனை தவிர வேற எதுவும் இருக்கக்கூடாதான். வேற கடன் நமக்கு இருக்கக்கூடாது. கிறிஸ்தவங்களுக்கு ஒருத்தருக்கு அன்பு செலுத்தலையே, ஐயோ அவர் நமக்கு இவ்வளவு நல்லது செஞ்சாரே, அவர் நமக்கு கெட்டது செஞ்சாலும் நாம அவருக்கு அன்பு செலுத்தலையே அப்படிங்கிற அந்த கடன் தான் நமக்கு இருக்கணும். அது போல பயம்னா எந்த பயம் தான் இருக்கணும்? தேவ பயம் மட்டும்தான் இருக்கணும். கர்த்தருக்குள்ள பயம் மட்டும்தான் நமக்கு இருக்கணும். அப்ப யோபு சொல்றாரு, இப்போ 28:28 அதே வசனம் நீங்க நீதிமொழிகள்ல எப்பவுமே நமக்கு ஸ்கூல்ல கிறிஸ்டியன் ஸ்கூல்ஸ்லாம் இது சொல்ற ஒரு வசனம் என்ன? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கர்த்தருக்கு பயப்படும் பொழுது நமக்கு அந்த ஞானம் நமக்கு கிடைக்கும். அடுத்ததாக சங்கீதம் 112:1 அல்லேலுயா, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமா இருக்கிற மனுஷன் யாருங்க? பாக்கியவான். பாக்கியவான், அதாவது மலை பிரசங்கத்தில் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, நிறைய பாக்கியவான்களை பற்றி சொல்ற பாக்கிய வசனங்கள்ல சொல்றாரு பாக்கியவான்களை பற்றி. இந்த வசனத்துல சொல்றாங்க கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்னது? பாக்கியவான். அப்போ எவ்வளவு காரியங்கள் நமக்கு கிடைக்குது பாருங்க கர்த்தருக்கு பயப்படும் பொழுது. மல்கியா 1:6 இதை படித்து நான் முடித்து விடுகிறேன். ஆண்டவர் சொல்றாரு, நான் எஜமானன் ஆனால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே? அப்போ லவ்விங் காட் லவ்விங் ஆர் காட் ஃபியரிங் அப்படின்னு சொல்லி ஒரு டிபேட் பண்ணுவாங்க. நாம் ஆண்டவர் பயப்படுகிற ஆண்டவரா, அது மாதிரி அதாவது அன்பு செலுத்துகிற ஆண்டவரா? அன்பு செலுத்துகிற ஆண்டவர் தான். ஆனாலும் நம் சில காரியங்கள் வரும்பொழுது, பரிசுத்தம் என்று வரும்பொழுது ஆண்டவர் சொல்றார், நான் பரிசுத்தர், அதற்காக நீங்களும் என்ன பண்ணுங்க, பரிசுத்தராய் இருங்கள் அப்படின்னு சொல்றார். அப்போ அவர் ஒரு பட்சிக்கிற அக்கினி, அவர் ஒரு தந்தை. ஆனா அவர் தந்தை சொல்றார், சில சமயம் தந்தை என்ன பண்றாரு? சிட்சிக்கிறாருன்னு சொல்லி வசனம் சொல்லுது. அப்போ அந்த பயம், ஒரு தந்தை கிட்ட அன்பு இருந்தாலும் அவர்கிட்ட நமக்கு பயம் வேணும். அவர் சொல்கிற காரியங்களை நாம தீமையை விட்டு விலகி தீமையை விட்டு விலகி அவருடைய வசனங்களை கற்பனைகளை கை கொண்டு நம்ம நடக்கும் பொழுது அப்ப நமக்கு இந்த ஆசீர்வாதங்கள், நான் சொன்ன சில ஆசீர்வாதங்கள்லாம் நிறைய இருக்குது. வேதாகமத்தில் ஆண்டவருக்கு பயப்படும் பொழுது நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் நிறைய இருக்கு. சில ஆசீர்வாதங்களை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்திருக்கிறேன். இந்த வசனங்களை நாம் படிக்கும் பொழுது கண்டிப்பாக நமக்கு அந்த பயம் போகும், திட நம்பிக்கை கிடைக்கும் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தையை இந்த நேரத்தில் பகிர்ந்து கொள்ள கொடுத்த சந்தர்ப்பத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஜெபம் சொல்லுவோம். அன்பின் பரமபிதாவே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் இடத்துல ஆண்டவரே எவ்வளோ நேரத்தில் பயப்படாதே என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா. ஆனால் ஆண்டவரே, நாங்கள் உலகத்தில் உலக காரியங்களுக்கு, சாத்தானுக்கு ஆண்டவரே இவைகளுக்கெல்லாம் நாங்கள் பயப்படாமல் ஆண்டவரே நாங்கள் உமக்கு ஆண்டவரே நாங்கள் பயந்த பிள்ளைகளாக இருக்க ஆண்டவரே கிருபை தாங்க. ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை தியானித்து ஆண்டவரே தீமையை விட்டு விலகி ஆண்டவரே உம்முடைய கற்பனைகளை பின்பற்றி நாங்கள் உமக்கு பயந்த பயத்தில் நாங்கள் வாழும்போது ஆண்டவரே எங்களுக்கு எவ்வளவு ஆசீர்வாதங்கள் வருகிறது என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டோம்ப்பா. ஆண்டவரே, நீங்கள் செய்கிற நன்மைகள் எல்லாவற்றையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவரே உம்முடைய ரகசியத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவரே கிருபை தாங்கப்பா. ஆண்டவரே, இந்த வசனங்கள் எங்கள் மனதில் நிலைநிற்க கிருபை தாங்க. துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன்.